Hi everyone. So in the video la physics important 5 mark question from chapter 1 to 6 உங்க quarterly examக்கு. ஸோ 2 மார்க் 3 மார்க் நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி புக் பேக் கொஷின்ஸை ஃபுல்லாகவே என்ன செய்யணும், அந்த புக் பேக்கில் ஷார்ட் ஆன்சர் இருக்குது தெரியுமா, அந்த ஷார்ட் ஆன்சரை ஃபுல்லாகவே படிக்கணும். அதை படிச்சிங்கனாலே உங்களால் 5 2 மார்க் 5 3 மார்க் என்ன செய்ய முடியும், எழுதிட முடியும் ஃபிசிக்ஸில், எக்ஸப்ட் கம்பல்சரி. பட் 5 மார்க் நிறையா இருக்கும், ஒரு லெசன் 10 20, ஸோ அவ்வளோலாம் படிக்க முடியாது நம்மளால். ஸோ அதுக்கு சாய்ஸஸ் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அப்படி உங்களுக்கு வந்து எல்லா லெசன்லையும் சேர்த்து இந்த 6 லெசனில் சேர்த்து உங்களுக்கு ஒரு 28 5 மார்க் தான் என்ன செஞ்சுருக்கேன், எடுத்துருக்கேன். இந்த 28 படிச்சிங்கன்னா குவார்ட்லியில் மோஸ்ட்லி 5 எழுதிடலாம், கண்டிப்பாக 4 கொஷின் எழுதிடலாம், சம்டைம்ஸ் 5மே எழுதுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த கொஷின் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சுருங்க, படிச்சிருங்க. இது போக எதுனா ப்ரீவியஸ் இயர் கொஷின், பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் இதை தாண்டி எதுவும் கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா இந்த 6 லெசனில் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க, போதுமானது இந்த எக்ஸாமுக்கு. சரியா? ஸோ மோஸ்ட்லி இந்த 28 கொஷினில் இருந்தால் உங்களுக்கு ரிப்பீட்டடாக எல்லா கொஷினுமே கேட்குறாங்க. ஸோ நான் இதில் வந்து கொஷின் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஃபஸ்ட்டு 6 கொஷின் லெசன் 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10வது கொஷின் வரைக்கும் லெசன் 2, தென் 16வது கொஷின் வரைக்கும் லெசன் 3. ஸோ இந்த மாதிரி லெசன் வைஸாக எழுதியிருக்கேன். ஸோ எல்லாமே புக் பேக் கொஷின் அப்படிங்கிறனால நான் பேஜ் நம்பர் கொடுக்கல. ஸோ இது எந்த புக் பேக்கில் எத்தனாவது கொஷின் அப்படின்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணி எந்த பேஜில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் பயாலஜிக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்குறேன். ஃபிசிக்ஸ் 2 மார்க் 3 மார்க் ரிஃபைன் பண்ணி வேணும்னா சொல்லுங்கள். பட் கொடுக்குறேன், பட் அதை மட்டும் நம்பி என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. சரியா? தேங்க்யூ.